ஹாய், திஸ் இஸ் ஜீவா. வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெஃப்டி அண்ட் பேங்க் நெஃப்டியில் இருக்க டாப் வெயிட்டேஜ் ஸ்டாக்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நெஃப்டி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தியா விக்ஸ் பார்த்துக்கலாம். இந்தியா விக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10லேருந்து 16.55 வந்து பிரேக் அவுட் லெவல். பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் டெய்லி எவ்ரிடே ஒரு ஐ கிரியேட் பண்ணுது. ஆல்மோஸ்ட் 19 டச் பண்ணிச்சு. 19.5 டச் பண்ணால் நேராக 22 போகிறது அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு 15 to 16, 17 இருந்துச்சுன்னா ஆப்ஷன் பையிங்க்கு ஃபேவரபிள் தான். பட் ஆனால் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா நெஃப்டி பேங்க் நெஃப்டிலலாம் ஃப்ளக்சுவேஷன் ஹெவியாக ஒரு ப்ரீமியம் கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ ரைஸ் ஆகுது அப்படின்னா அதே கேண்டிலில் ரிவர்ஸ் ஆகிட்டு வந்து ஸ்டாப் லாஸ் அன் பண்ணிவிட்டு எகைன் திரும்பி ஈஸியாக பவுன்ஸ் ஆகி ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கான சினாரியோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆப்ஷன் பையிங் இன்ட்ராடேல பிக்னஸாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ விக்ஸ் கொஞ்சம் கூல்டவுன் ஆகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் இன்ட்ராடே அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் பிஇ சைடு வாங்குவீங்க. பிஇ சைடில் கூட பார்த்தீங்க அப்படின்னா டூ ஆர் டை மாதிரி தான். பிகாஸ் என்னன்னா நீங்கள் எண்ட் ஆஃப் தி டே ஃப்ரைடே நடந்த ப்ரீமியம் புட் ஆப்ஷன் செக் பண்ணாலும் சரி நல்லா ரைஸ் ஆகி வந்துச்சு. கடைசியில் இமீடியட்டாக ஃபாலோ ஆகும்போது புட் ஆப்ஷன் நல்லா ஃபாலோ ஆகி இந்த இடத்துல கன்சல்டேஷன் இப்படி தான் கன்சல்டேஷன் ஆகும். எகைன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேஸில் திருப்பி இன்க்ரீஸ் ஆகி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் கரெக்டாக என்ட்ரி எடுத்தால் கரெக்டாக டார்கெட் ஸ்டாப் லாஸ் அடிச்சுன்னா ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு கரெக்டாக வெளியே வரணும். ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது விக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது. செகண்டு, இந்தியா விக்ஸ் இப்போ அதிகமாக இருக்கனால நம்ம எப்படி ட்ரேடிங் ஸ்டைலில் மாற்றணும் அப்படின்னா, இப்போது நெஃப்டி பேங்க் நெஃப்டியில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா ட்ரேட் பண்ண போகிறோம். அப்படி இல்லைனா நெஃப்டி பேங்க் நெஃப்டியில் இருக்க டாப் வெயிட்டேஜ் ஸ்டாக் எடுத்துகிட்டு அது ஷார்ட்டில் இருக்கா லாங்கில் இருக்கா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அதில் இன்ட்ராடே ஒரு ஆப்ஷன் பையிங் ஒரு ஆப்ஷன் செல்லிங்க அது பண்ணலாம். அதுதான் இங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பல டைம் சொல்கிற மாதிரி தான் இந்த சேனல் பேட்டர்னில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் டைம் இந்த டவுன் சைடில் சப்போர்ட்டு இந்த 5th டைமு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸ்ட்ராங் சப்போர்ட்டு பிரேக் ஆனால் கூட ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 71,780 லெவல் இருக்குது. அதுவும் பிரேக் பண்ணிச்சுன்னா தான் மார்க்கெட்டில் வந்து எகைன் ஒரு செல் ஆஃப் வந்து 22,400 200 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் வியாழக்கிழமை வந்து ஒரு நெகட்டிவ் கேண்டில், நல்லா ஹெவி நெகட்டிவ் கேண்டில். ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிலில் பாதி லெவலுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் தான் பண்ணியிருக்கு. மண்டே ட்ரேடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 22,140 எபோவ் 15 மினிட்ஸ் ஆர் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் சப்ஸ்டைன் ஆனால் தான் ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட் டார்கெட் ட்ரேடே ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் இல்லைனா இந்த இடத்துல ஜஸ்ட் கன்சல்டேஷனில் ப்ரீமியம் வால்டேலிட்டியில் தான் இருக்கும். இப்போ டாப் வெயிட்டேஜ் ஸ்டாக் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டியில் பார்த்துடலாம். இது வந்து என்எஸ்சி வெப்சைட்டில் April 30, 2024 ரிலீஸ் பண்ணது. இப்போ வெயிட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா HDFC பேங்க்குக்கு 29.4, ஐசிஐசி பேங்க்குக்கு 23. இந்த 2 பேங்க்கு ஆட் பண்ணாவே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 52% வெயிட்டேஜ் வந்துடும். பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா சைட் பை சைடாக இந்த HDFC பேங்க்கும் ஐசிஐசி பேங்க்கும் என்ன மாதிரி மொமெண்டம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா 100% வெயிட்டேஜில் 100%ல் இது 2 இதுவுமே 52% கவர் பண்ணுது. ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க், கொட்டாக் பேங்க். ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 19. ரிமைனிங் இருக்க கொட்டாக் பேங்க் வந்து இப்போ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல 9.7 இருந்துச்சு, இப்போ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க 7.91. இண்டஸ்இண்ட் பேங்க் இது 2 ஆட் பண்ணிங்கன்னா 15. இது டோட்டலாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா இதுவே 88% வந்துடும். இதுவே ஒரு 88 to 87% வந்துடும். பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா HDFC, ஐசிஐசி பர்டிகுலராக பார்க்கணும். குவான்டிட்டி சைஸ் அதிகமாக போகிறீங்கன்னா இந்த 6 பேங்க்கு சைமல்டேனியஸாக சைடில் பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 பேங்க் டோட்டலாக கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு 88% வரும். இந்த 88% வரும்போது இந்த பேங்க் எப்படி மொமெண்டம் இருக்குன்னு இன்ட்ராடேல பார்த்துக்கிட்டிங்கனாவே போதும். பேங்க் நிஃப்டியில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் April 30, 2024 என்எஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ணது. இப்போ நிஃப்டியை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா HDFC பேங்க்குக்கு 11%, ரிலையன்ஸ் கூட 9.96 தான், HDFC தான் 11.48. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 21 வரும். ரிமைனிங் ஐசிஐசி பேங்க். அடுத்தது இன்ஃபோசிஸ் 5%.
எல்என்டி 4%, டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா 3.8%. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 55% வரும் ஆல்மோஸ்ட். நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த 5 ஸ்டாக்கும் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி பாசிட்டிவ்ல இருக்கா நெகட்டிவ்ல இருக்கான்னு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் பண்ணலாம், லாங் போடலாமா ஷார்ட் போடலாமான்னு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துருக்க டாப் வெயிட்டேஜ் ஸ்டாக் இந்த 10 ஸ்டாக்கையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இன்ஃபோசிஸ் நல்லா ஒன்று பார்த்துக்கோங்க. இன்ஃபோசிஸ் 5%, டிசிஎஸ் வந்து 3.89% தான். ஐடிசி 3.8. ஐடிசி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்க்கு முன்னாடி வரைக்கும் 5% இருந்துச்சு, இப்போ 3.8 ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த டாப் வெயிட்டேஜ் ஸ்டாக்கோட இது லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான ஸ்டாக் எது, டாப் 5 ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னாவே ஆல்மோஸ்ட் அதே 40 to 50% நிஃப்டியில் கவர் ஆயிடும். இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட்ல இருக்கா லாங்ல இருக்கான்னு பார்த்தீங்க. இண்டெக்ஸ் நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ மூவ்மெண்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னா இண்டெக்ஸ் வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸை மூவ் பண்ணாதான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். டவுன் சைடில் அழுத்தினாலும் இண்டெக்ஸ் வெயிட்டேஜ் ஸ்டாக் செல் பண்ணாதான் இமீடியட்டாக நிஃப்டி பேங்க் நிஃப்டி கீழே வரும். அதனால தான் இண்டெக்ஸ் வெயிட்டேஜ் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபையும் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி விக்ஸ் ஜாஸ்தியாக இருக்க நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இண்டெக்ஸ் வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸில் இந்த 10 ஸ்டாக்கை பர்டிகுலராக செலக்ட் பண்ணி அதில் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ரிலையன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 10 ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெர் டேக்கு மூவ் பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு நாளைக்கு 56 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுது. கன்சால்டேஷனில் இருந்தாலும் சேம் ரேஞ்சுக்கு மூவ் ஆகுது. இன்கேஸ் பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ நடக்கும்போது ஒரு நல்ல மூமெண்ட்டம் 300 பாயிண்ட் மூவ் ஆகுது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம டெலிவரி எடுக்கிறதுக்கு பதில் இன்ட்ராடேல பை செல் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரிலையன்ஸ் வந்து ஒரு 50 குவான்டிட்டி இன்ட்ராடே பை பண்ணணும்னா எனக்கு மார்ஜின் 28,000 இருந்தால் போதும். அது பையும் பண்ணலாம் செல்லும் பண்ணலாம். இன்ட்ராடேல பை பண்ணி இன்ட்ராடே செல் பண்ணலாம். விக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த டாப் வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸும் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஆகும். டாப் வெயிட்டேஜ் ஸ்டாக்கில் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிங்கன்னா அழகாக ஒரு 30 பாயிண்ட்ஸ் ஒரு 50 குவான்டிட்டி போயிட்டு ரிலையன்ஸில் லாங் எடுக்கிறீங்களோ இல்லை ஷார்ட், இல்லை இந்த ரிலையன்ஸ் இப்போ 22,760 பிரேக் ஆகுது, இந்த 22,724 வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம இங்கேருந்து ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டார்கெட் வந்து 55 பாயிண்ட் இப்படி அழகாக இன்ட்ராடேலே ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணும்போது 55 பாயிண்ட்ஸ் இன்ட்டு 50 அதுவே 2,500 ருபீஸ் ஈஸியாக இங்கேயே ப்ராஃபிட் பண்ணலாம். அதனால் நம்ம இந்த டாப் வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் என்னங்கிறது அந்த 10 ஸ்டாக் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிலையன்ஸோட லெவல்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆல் டைம் ஹை வந்து 3025 இருக்கு. அந்த இடத்துல கன்சால்டேஷன் ஆகிட்டு நெகட்டிவ் கேண்டில் கன்ஃபர்மேஷனில் எகைன் ட்ரெண்ட் பிடிச்சி டவுன் சைடில் இருக்குது. இப்போ ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா 2800 ஸ்ட்ராங் சப்போர்ட் தான். இப்போ இந்த 2775 to 800 ஸ்லைட்டாக ஒரு பையிங் இருக்குது. இன்கேஸ் இதில் சப்ஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா 22,844 மேலே பிரேக் ஆனதுக்கப்புறம் 850, 22,900, 950 வரைக்கும் போகிறதுக்கு ஷார்ட் டேர்மில் பாசிபிலிட்டி இருக்குது. டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் பிரேக் ஆச்சுன்னா இமீடியட்டாக நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 22,724. ஏன்னா அந்த இடத்துல தான் இங்கே ப்ரீமியம் பிரேக் ஆனது. அந்த இடத்துல எகைன் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதுவும் பிரேக் ஆச்சுன்னா நேராக 22,640 லெவல் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ரிலையன்ஸ் பொறுத்த வரைக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸில் என்ன பேட்டர்னில் ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த பேட்டர்னில் தான் ட்ரேட் ஆகுது. ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி ட்ரேட் ஆகுது. கன்சால்டேஷன் ஜோனில் இருக்குது. 22,740 to 22,940 இந்த 200 பாயிண்ட்ஸ் கன்சால்டேஷன் ஜோனில் ட்ரேட் ஆகுது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் பண்ணுங்கிற லெவல்ஸை மார்க் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு மொமெண்டமில் 20 to 35 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணலாம். செகண்டாக பார்க்க போகிற ஸ்டாக் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வீக்லி டைம் ஃப்ரேமில் பாருங்கள். வீக்லி டைம் ஃப்ரேமில் இங்கே லாங்கர் ட்ரெண்ட் லைன் பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த நெகட்டிவ் கேண்டில் வந்து போட்டதுக்கப்புறம் எகைன் கன்சால்டேஷன் ஆகிட்டு அந்த கேண்டிலில் பாதி லெவலில் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் 1560 எக்ஸாக்டாக அந்த இடத்துல போனோடனே வீக்லியிலே நல்ல செல்லிங் ப்ரெஷர் வருது. இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஹெவி செல்லிங் 1535 கண்டினியூஸாக 1100 பாயிண்ட்ஸ் ட்ராப் ஆகிருக்கு. வித்தின் எ வீக்கில் கண்டினியூஸாக செல்லிங் வந்திருக்கு. டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு மைனர் ட்ரெண்ட் லைன் வருது. இந்த மைனர் ட்ரெண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு. எக்ஸாக்டாக சப்போர்ட்டில் நீங்கள் டச் ஆகி பவுன்ஸ் ஆகிருக்கு. இன்கேஸ் இது பிரேக் ஆகுது அப்படின்னா செகண்ட் 1400 போகும். அதுவும் பிரேக் ஆச்சுன்னா 1360 வரைக்கும் எகைன் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதே இடத்துல சப்ஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா எகைன் 1480, 1520 வரைக்கும் போகிறதுக்கான இந்த தேர்ட் வீக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்ட்ராடே லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் டைம் ஃப்ரேமில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சு பாருங்கள். இன்ட்ராடே லெவல்ஸை என்ன பேட்டர்னில் ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டபிள்யூ பேட்டர்னில் ட்ரேட் ஆகிருக்கு. ஃப்ரைடே
இந்த சேனல் பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் 1450க்கு மேலே அன்றைக்கி சப்ஸ்டைன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 1050 ரவுண்ட் நம்பராக ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவல் 7 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் 10 பாயிண்ட் டார்கெட் இந்த மாதிரி லெவலில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் பிரேக் ஆச்சுன்னா 1460 வரைக்கும் போகும். ஆனால் இன்ட்ராடே லெவல்ஸில் மினிமம் டைம் ஃப்ரேமில் எவ்வளோ ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்ட்ராடே ட்ரேட் பண்ணிங்கன்னா இங்கே பெரிய லெவலில் ப்ராஃபிட் லாஸ் பண்ண முடியாது. அழகாக ஒரு மொமெண்டமை கேட்ச் பண்ணிங்க அப்படின்னா பர்டிகுலராக இந்த 10 ஸ்டாக் செலக்ட் பண்ணி எந்த ஸ்டாக் மொமெண்டம் கொடுக்குதோ அந்த ஸ்டாக்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் வந்து ஐசிசி பேங்க். ஐசிஐசி பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் இந்த சேனல் பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த சேனல் பேட்டர்னில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் 1060லேருந்து 1080 வரைக்கும் நல்லா சப்போர்ட் எடுத்துகிட்டு டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு எகைன் ஒரு ஆல் டைம் ஐ பிரேக் கிரியேட் பண்ணிச்சு 1160 வரைக்கும். அந்த ஆல் டைம் ஐ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபுல்லாக செல்லிங் ப்ரெஷர் எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 1100ங்கிறது சப்போர்ட்டு, மல்டிபிள் டைம் சப்போர்ட்டு, 4th டைம் பிரேக் ஆகிருக்கு, எகைன் டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஐசிசி பேங்க் பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்சில் கன்சல்டேஷன் ஆகலாம். இன்கேஸ் இது பிரேக் ஆச்சுன்னா 1080 1040க்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது நீங்கள் இங்கே வந்து இன்ட்ராடேல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் நீங்கள் அப்படின்னா அழகாக ஒரு மொமெண்டம் ட்ரேடை ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸில் உங்களுக்கு தகுந்த கேபிட்டல் எவ்வளோ இருக்கோ அதுக்கு பேஸ் பண்ணி இன்ட்ராடேல டெலிவரி பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஒரு ஐசிசி பேங்க்கில் ஒரு 100 குவான்டிட்டி போட்டு ஒரு நாளைக்கு 100 பாயிண்ட்ஸ் பண்ணால் கூட மார்ஜின் வந்து பெரிய லெவலில் கேட்காது. வெறும் 22,341 தான் கேட்கும். அவங்கவுங்க கேபிட்டல் பொறுத்த மாதிரி இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணிங்கன்னா மொமெண்டமும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அழகாக ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் சப்போர்ட்டில் வரும்போது அழகாக ஒரு சப்போர்ட் எடுத்திங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் பவுன்ஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அழகாக ஒரு மொமெண்டமாக கேட்ச் பண்ண முடியும். மார்க் பண்ணிக்கோங்க. மேஜர் சப்போர்ட் வந்து 1040 இருக்குது. இப்போ இருக்க இமிடியேட் சப்போர்ட்டுங்கிறது 1100. அது பிரேக் ஆச்சுன்னா 1080 1040 வரையும் இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்குறது போகிற ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பார்த்துரும், ரிலையன்ஸ் பார்த்துரும், ஐசிசி பார்க்கணும். அடுத்தது இன்ஃபோசிஸ், எல்என்டி பார்க்கணும். இன்ஃபோசிஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் 1639ங்கிறது மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன். அது இல்லாமல் இன்ஃபோசிஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய கேப் அப் கேப் டவுன் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா வரும். சம்டைம்ஸ் இந்த ரைசிங் விஜ் பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இங்கே கிளியராக தெரியும், நிறைய டைம் ரைசிங் விஜ் போட்டுருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரைசிங் விஜை போட்டு பிரேக் டவுன் ஆச்சுன்னா கண்டினியூஸாக ஃபாலோ ஆகும். அந்த மாதிரி ட்ரேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 1400ங்கிறது டவுன் சைடில் வர ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணிவிட்டு இங்கே டவுன் சைடில் வர ட்ரெண்ட் லைனில் மல்டிபிள் டைம் சப்போர்ட், இங்கே ஒரு டைம், செகண்ட் டைம் சப்போர்ட். இன்கேஸ் சப்போர்ட் எடுக்காமல் எகைன் பிரேக் டவுன் ஆனனால இப்போ ஃபைனல் சப்போர்ட்டாக 1370 சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல 1 வீக்காக பாக்ஸ் பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பாக்ஸ் பேட்டர்ன் வந்து எய்தர் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 1067க்கு மேலே சப்ஸ்டைன் ஆகும்போது மொமெண்டம் வரும். இல்லைனா அந்த இடத்துல திருப்பி ரிஜெக்ஷன் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இல்லைனா இந்த பாக்ஸ் பேட்டர்னில் ட்ரேட் ஆகுது பாஸ். டவுன் சைடில் பிரேக் ஆச்சு அப்படின்னா 1380 மைனர் சப்போர்ட், 1351 மேஜர் சப்போர்ட். நெக்ஸ்ட் என்ன பேட்டர்னில் ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி செல் ஆன் ரைஸ் பேட்டர்னில் ட்ரேட் ஆகுது. எனி டைம் சப்போர்ட் கன்சல்டேஷன் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு மொமெண்டம் நல்ல அழகான ஒரு இன்ஃபோசிஸில் மொமெண்டம் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பெர் டே இன்ஃபோசிஸோட மொமெண்டம் இப்போ இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் to 40 பாயிண்ட்ஸ் மொமெண்டம் நடக்குது. இதில் நீங்கள் இன்ட்ராடேல ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா அழகாக ஒரு 20 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து எல்என்டி. எல்என்டி பார்த்தீங்கன்னா டவுன் சைட்லேருந்து அழகாக நல்ல ஒரு மொமெண்டம்லேயே வந்துட்டு இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை நிறைய டைம் மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஆக்டிவேட் ஆகி டார்கெட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஹெட் லெஃப்ட் ஷோல்டர், ஹெட் ரைட் ஷோல்டர், அழகாக உங்களுக்கு பிரேக் அவுட்டு, ரீடெஸ்ட்டு, எகைன் டார்கெட் போயிட்டுருக்கு. எல்என்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிளியராக பாருங்கள். எல்என்டியில் வந்து 1350 லெவல் to 1195 லெவலில் இது வரைக்கும் ப்ரைஸ் வந்து அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகவே இல்லை. இன்கேஸ் மண்டே வந்து இந்த லோவை பிரேக் பண்ணுது அப்படின்னா எல்என்டியில் அழகாக ஒரு ஷார்ட் போகலாம். அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் மொமெண்டமாக கேட்ச் பண்ண முடியும்.
இன்கேஸ் 1197 பிரேக் ஆகுதுன்னா இந்த இன்பேலன்ஸ் மூவ் பிரேக் அவுட் ஆகி வந்த இன்பேலன்ஸ் மூவ் கவர் பண்ணி 1118ல சப்போர்ட் எடுக்கிறது பாசிபிள். ஏன்னா இங்கே மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் ஆகிட்டு எகைன் பிரேக் அவுட் ஆகி போயிருக்கு. இங்கே கேப் ஃபில்லிங் நடந்திருக்கு. இப்போ இந்த கேப் ஃபில்லிங் கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்னா டே லோ எகைன் பிரேக் ஆச்சுன்னா ஒரு ஷார்ட்டில் போயிட்டு இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். இன்ட்ராடேவாக இருந்தால் 1197லே டார்கெட்டை க்ளோஸ் பண்ணுறது அட்வைசபிளாக இருக்கும். ஆப்ஷன் செல்லராக இருந்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் செயினில் 3400 கால் ஆப்ஷன் 32 ரூபா இருக்குது. இதை செல் பண்ணி விட்டு ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணீங்க அப்படின்னா 3400ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இப்போ ஆக்ட் ஆகும். 3400 செல் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு 20 பாயிண்ட்ஸ் ஆப்ஷன் செல்லிங்கில் கேட்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டிசிஎஸ் பார்த்துடலாம். டிசிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஐ ஆல்ரெடி 4000 தான் ஆல் டைம் ஐ பிரேக் ஆகி ஒரு கன்சால்டேஷன் எகைன் ஆல் டைம் ஐ கிரியேட் பண்ணிச்சு. ஆனால் ஆல் டைம் ஐக்கிட்ட போனோடனே ஒரே செல்லிங் ப்ரெஷர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபாலிங் வெஜ் பேட்டர்னில் இந்த பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எகைன் இப்படி கிரியேட் ஆகி போச்சுன்னா எகைன் ஒரு நல்ல மொமெண்டம் கேட்ச் இருக்கு. இப்போதைக்கு டிசிஎஸோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் வந்து 1362, அப் சைடில் 1980. இந்த 200 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும். ஏன்னா இங்கே இமிடியேட் சப்போர்ட் இருக்குது, இங்கே இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மேக்ஸிமம் ட்ரேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா ட்ரேட் பண்ணுங்கள். ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் வர ட்ரெண்ட் லைனில் நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கு. இன்கேஸ் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருந்துச்சுன்னா, இன்கேஸ் இங்கே பாருங்கள் இந்த 15 மினிட்ஸில் நீங்கள் இன்ட்ராடேயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துட்டு அந்த பேரி சிங்கிள் ஃபிங்கமாக வரும்போது அழகாக ஒரு லிமிட்டட் டார்கெட் வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 24 பாயிண்ட்ஸ் வச்சுட்டு டார்கெட் வந்து ஜஸ்ட் 45 பாயிண்ட்ஸ் வச்சுருந்தாவே அழகாக டார்கெட் ரீச் ஆயிரும். ட்ரையல் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டார்கெட் வந்து 60 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணியிருக்கலாம். இதுக்காக தான் சொல்கிறது, இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறதை விட விக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது இண்டெக்ஸ் எவைட் ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் மொமெண்டம் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். எல்லா இதையும் பார்த்துட்டோம். அப்புறம் ஐடிசி மட்டும் பார்த்துடலாம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஐடிசியில் ஒரு ஃபால் வந்துட்டு எகைன் ரைசிங். இந்த பேட்டர்ன் பார்த்தா உங்களுக்கு தெரியும் கிளியராக. பேட்டர்னை பிரேக் டவுன் ஆகும்போது ஒரு செல்லிங் ப்ரெஷர். இப்பயும் பார்த்தீங்கன்னா மேலே அப் சைடில் இந்த ட்ரெண்ட் லைன் இந்த பேட்டர்னில் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. ரிஜெக்ட் ஆகிட்டு டவுன் சைடில் வர ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ஆகுது. 420 to 415 பிலோ எகைன் ஐடிசி போயிடுச்சு அப்படின்னா அழகாக ஒரு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா டவுன் சைடில் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு பாக்ஸ் ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப் சைடில் மேக்ஸிமம் 445, டவுன் சைடில் பொறுத்த வரைக்கும் 415. இந்த ரேஞ்சுக்குள்ளே கன்சல்டேஷனில் ட்ரேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இன்ட்ராடேயில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான ஈஸியாக ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் ஐடிசியில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு கேட்ச் பண்ண முடியும். நிஃப்டியில் இருக்க எல்லா டாப் வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸும் பார்த்துட்டோம். பேங்க் நிஃப்டியில் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி பார்த்துட்டோம். இப்போ ஆக்சிஸ், கொட்டாக், எஸ்பிஐ மட்டும் பார்த்தா போதும். ஆக்சிஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் வீக்லி டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். ஆக்சிஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் இந்த சேனல் பேட்டர்னை பிரேக் டவுன் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த பேட்டர்னில் ஃபஸ்ட்டு அட்டம், செகண்ட் அட்டம், தேர்ட் அட்டம், ஃபோர்த் அட்டம்ல டெசிசிவாக பிரேக் பண்ணிவிட்டு 1440 to 1420 சப்போர்ட்டாக வச்சு பிரேக் பண்ணிவிட்டு ஆல் டைம் ஐ கிரியேட் பண்ணி 1180 கிரியேட் பண்ணிட்டு இப்போது ஒரு பின்பார் வந்திருக்கு. இந்த இடத்துல இங்கே ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த ப்ரைஸ் வந்து 1100க்குள்ள சப்போர்ட் எடுத்துட்டு அப்படின்னா எகைன் திருப்பி ஐசிஐசி பேங்க் மேலே போகும். இன்கேஸ் இது பிரேக் ஆச்சுன்னா திருப்பி இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வீக்லிக்கான பொசிஷன். இப்போ டெய்லிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே தான். இங்கே கேப் ஃபில்லிங் ஏரியா இருக்குது. எகைன் பிரேக் அவுட் ஆனது கண்டினியூஸாக ஒரு வாரம் செல்லிங் ப்ரெஷர். மார்க்கெட்டில் விக்ஸ் அதிகமானால இண்டெக்ஸ் எவேட் ஸ்டாக் செல்லிங்கில் இருக்குது. இன்கேஸ் 1100க்கு கீழே க்ளோசிங் வந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணிங்க அப்போக்கும். இப்போ 15 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1010 to 1020 சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு இங்கே கிளியராக தெரியும் 1010 to 1020 சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். இந்த பேட்டர்ன் சேனல் பேட்டர்னில் லோயர் டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணிவிட்டு இன்கேஸ் பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு அழகாக இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணலாம்.
டெய்லியில் பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட் லெவலில் தான் இப்போ ரீடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. 1040 டு 1000 இந்த 40 பாயிண்ட்ஸுங்கிறது கன்சல்டேஷன் ஜோன். எய்தர் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடந்தால் மொமெண்டம் இருக்கும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லாஸ்ட் வீக் தான் ரிசல்ட் வந்துச்சு. டெய்லி டைம் ஃப்ரேமில் ஆல் டைம் ஐ 1092 இந்த சேனல் பேட்டர்னை பிரேக் டவுன் பண்ணி ஆல் டைம் ஐ கிரியேட் பண்ணியிருக்கு. ஆல் டைம் ஐலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. 800 டு 839 கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் ஸ்டேட் பேங்க்கில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் டெலிவரி எடுத்து ட்ரேட் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இன்ட்ரா டெலிவரி, ஏன்னா இன்கேஸ் பிரேக் ஆச்சுன்னா ஒரு 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு 900 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இன்கேஸ் 800 பிரேக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்ஷன் செல்லிங்கில் 840 900 ப்ரீமியம் செல் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லோயர் டைம் ஃப்ரேமில் ஏன் நான் ஸ்டேட் பேங்க் பண்ண வேணாம்னு சொல்கிறேன் அப்படின்னா, அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரேஞ்சிலேயே கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா 800 எபோல ட்ரேட் ஆகிறனால 800 840 டு 800 பிலோ ட்ரேட் ஆகும்போது ட்ரேட் பண்ணலாம். இன்பிட்வீனில் 800 டு 840 ட்ரேட் பண்ணும்போது மட்டும் ஸ்டேட் பேங்க் ட்ரேட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு கொட்டாக் பேங்க். கொட்டாக் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் நியூஸ்னால ப்ரீவியஸ் இந்த கொட்டாக் பேங்க்கில் வீக்லி டைம் ஃப்ரேம் பார்த்தாலும் சரி, மந்த்லி டைம் ஃப்ரேம் பார்த்தாலும் சரி, 2000ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், 1600ங்கிறது சப்போர்ட். கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக 4 இயர்ஸாக இப்படி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சப்போர்ட்டில் வரும்போது ட்ரேட் எடுத்திருந்தீங்க, டெலிவரியில் எடுத்திருந்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 22%, இது ஒரு 5 டைம்ஸ் 22% கேட்ச் பண்ணலாம். பட் இந்த டைம் வந்து இம்பார்ட்டன்ஸ் சப்போர்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கொட்டாக் பேங்க் பொறுத்த வரைக்கும் டெலிவரி எடுக்கணும் அப்படின்னா 1700 எபோ வந்து கேண்டில் டெய்லியோ வீக்லியோ க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் எடுக்கணும். இன்பிட்வீனில் ட்ரேட் ஆகிருந்தால் இந்த மாதிரி கேப் வந்து இப்படி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதனால் வெயிட் பண்ணி கொட்டாக் பேங்க்கில் ட்ரேட் பண்ணுறதா மட்டும் டெலிவரி எடுக்கணும்னா 1430 மேலே ட்ரேட் பண்ணி எடுக்கணும். லாஸ்ட்டாக இண்டெக்ஸ் எவேட்ஸ் பார்க்க போகிறது வந்து இண்டஸ்இண்ட் பேங்க். ஏன் நம்ம இண்டஸ்இண்ட் பேங்க் பார்க்குறோம் அப்படின்னா, பேங்க் ஹெச்டிஎஃப்சி பார்த்துட்டோம், ஐசிசி பார்த்துட்டோம், ஆக்சிஸ், ஸ்டேட் பேங்க் பார்த்துட்டோம், கொட்டாக். 6% வெயிட்டேஜ் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லியில் பாருங்கள், லாங்கர் பீரியட் ஆஃப் டைம்லேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வருது. இப்போ இந்த லெவல் வந்து ப்ரீவியஸ் எங்கேருந்து 2020 கொரோனா டைமில் எங்கேருந்து விழுந்துச்சோ அப்படியே ரெக்கவரி அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ செல்லிங் ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருச்சு. செல்லிங் ப்ரெஷர் வந்து இப்போன்னு இல்லை, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி மாதத்துலேருந்தே செல்லிங் ப்ரெஷர் வந்து ஒரு கன்சல்டேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி இருக்குது. 3 பாட்டமில் டச் பண்ண மாதிரி இருக்குது, 3 டாப்பில். இன்கேஸ் ரீடெஸ்ட் பண்ணி இது பிரேக் ஆகிருக்கு. 1400 தான் லாஸ்ட் சப்போர்ட். இன்கேஸ் அது பிரேக் ஆச்சுன்னா 1000லேருந்து 320 அப்படியே டவுன் சைடில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1429 எபோ ப்ரைஸ் சப்ஸ்டைன் ஆயிடுச்சுன்னா இன்ட்ராடேயில் 1450 479 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஜோனுக்குள்ளே வரும்போது இந்த இடத்துல இப்படி ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி ட்ரேட் ஆகிட்டு பிரேக் ஆகும்போது ஒரு மொமெண்டம் வரும். இப்போ இன்ட்ராடே பண்ணுறவங்க 1400 பிலோ கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா 30 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 30 பாயிண்ட்ஸ் டார்கெட்டில் இன்ட்ராடேல ப்ளே பண்ணலாம். இன்கேஸ் 1430 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 20 பாயிண்ட்ஸ் டார்கெட் வச்சு இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ட்ரேட் பண்ணலாம். ஏன் நம்ம இந்த பேங்க்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, பெர் டேவோட மொமெண்டம் செக் பண்ணி பாருங்கள். இங்கெல்லாம் 40 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு 45 to 50 பாயிண்ட்ஸ் இருக்கும். நார்மலாக ட்ரேட் ஆகிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, விக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது நிறைய பேரால் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரி டைமில் இன்ட்ராடேல மினிமம் குவான்டிட்டி சைஸ், இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க்கா ஒரு 1500 இருக்கா, நம்ம ஒரு 30 குவான்டிட்டி போட்டு ஒரு 30 பாயிண்ட்ஸ் ட்ரேட் பண்ணலாம். அவங்கவுங்க ரிஸ்க்கு தகுந்த மாதிரி அழகாக இண்டெக்ஸ் ஹெவி ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல மொமெண்டம் இருக்கும். ஏன் இண்டெக்ஸ் ஹெவி வெயிட் ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா, இண்டெக்ஸ் ஹெவி வெயிட்டில் ஃபால் வந்தால் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ஃபால் வரப்போகுது. இண்டெக்ஸ் ஹெவி வெயிட்டில் ஸ்ட்ராங்காக கன்சல்டேஷன் ஆயிடுச்சுன்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி அங்கே இருக்க போகுது. அதனால் இண்டெக்ஸ் ஹெவி வெயிட்டில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். விக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது. வீடியோ ஃபாஸ்ட்டாக பண்ணணுங்கோசம் லெவல்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன்.
உங்களுக்கு ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு நீங்க செக் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. இந்த வீக் விக்ஸ் வந்து 20 எபோவ் போச்சுன்னா இண்டெக்ஸ் வெயிட் ஸ்டாக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அழகா ஒரு மொமெண்டமை கேட்ச் பண்ண முடியும். அதே மாதிரி ஃப்ளக்சுவேஷனும் ஒரு கரெக்டா இருக்கும். நீங்க எந்த ஒரு இதை எடுத்து ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னாலும் மொமெண்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லெவல் தான் இருக்கும். இந்த 16 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். அழகா ஒரு பாட்டம்ல சப்போர்ட் எடுக்கும்போது லாங்கும், ரெசிஸ்டன்ஸ் வரும்போது ஷார்ட்டும் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாக்லையும் 15 to 20 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணலாம். இந்த 1430ங்கிறது சப்போர்ட். அன்னைக்கு அது அந்த ட்ரேட்ல 1430க்கு பிரேக் டவுன் வந்து ரீடெஸ்ட் எடுக்கும்போது ஸ்டாப் லாஸே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் இவ்வளோ தான் இருக்கும். டார்கெட் 1400 வரைக்கும் இருந்திருக்கும். அழகா 26 பாயிண்ட்ஸ் ட்ரையல் பண்ண அழகா ஒரு மொமெண்டமா கேட்ச் பண்ணலாம். இந்த 10 ஸ்டாக்ல எல்லா நாளும் 10 ஸ்டாக் ட்ரேட் பண்ண முடியாது. 10 ஸ்டாக்ல எந்த ஸ்டாக்கு சப்போர்ட்ல இருந்து பிரேக் ஆகுது இல்லை ரெசிஸ்டன்ஸ்லேருந்து பிரேக் அவுட் ஆகுதுங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா விக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது இங்கே நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.